வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வாரத்துக்கான பேங்க் நிஃப்டியுடைய மொமெண்டம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரத்துக்கான என்னென்ன எப்படி இருந்தது மொமெண்டம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த வாரத்துக்கான கீ லெவல்ஸ், அதே சமயத்தில் மண்டேக்கான கீ லெவல்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியுடைய டே சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு அப்புறம் ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.75 2% வரைக்கும் வந்து ஃப்ரைடே மட்டும் இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 896 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே விட கம்மியாக வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தான் பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 50,200 அதை உடைச்சிது அப்படின்னா ஈஸியாக வந்து 50,000 அதே மாதிரி 48,600 இந்த லெவலில் வந்து டச் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து விவேப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 51,477 ஸோ 51,500 வச்சுப்போம். ஸோ 51,500 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 48,600. ஸோ இதுதான் வந்து மேஜர் ரோலில் இருக்கு நமக்கு. ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு 50,200ல உங்களுக்கு இஎம்ஐ வந்து 100 இஎம்ஐ வந்து இருக்கு. ஒருவேளை அந்த 100 இஎம்ஐ வந்து சப்போர்ட்டா எடுத்து மேலே போகும் பட்சத்தில் 51,500 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை அது உடையுது அப்படின்றது பட்சத்தில் 50,200 உடைக்கும் பட்சத்தில் 50,000 வந்து சைக்காலஜிக்கல் லெவல். ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 48,600ன்றது ஈஸியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு விவேப் பற்றி சொல்லுது. அதே மாதிரி 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் ஆகும்போது 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆனாலும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு டவுன்ஃபால் தான் வந்திருக்கு. அதே மாதிரி முடியும் பொழுது 50,447 அப்படின்றது டச் பண்ணிட்டு ஒரு 200 பாயிண்ட் வந்து பவுன்ஸ் பேங்க் ஆயிருக்கு. வித்தின் ஒரு 30 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பவுன்ஸ் பேங்க் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு கணிக்கும் பொழுது 50,850 ஆர் 50,900 அந்த பாயிண்ட்டுக்கு மேலே அதாவது இந்த வாரத்தில் வந்து எப்பயாவது வந்து டேல க்ளோஸ் வச்சது பட்சத்தில் ஈஸியாக வந்து 51,000 திருப்பியும் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா அகைன் சொன்ன மாதிரி 50,200 பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி பிரேக் ஆகும் பட்சத்தில் தென் ஈஸியாக வந்து 50,000 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ மண்டே வந்து நமக்கு ரேஞ்ச் என்னவா பார்க்கலாம் அப்படின்னா 50,850 50,900 வச்சுப்போம். ஸோ 50,900க்கு மேலேயும் இல்லை 50,200க்கு கீழேயும் நமக்கு க்ளோஸ் வைக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒருவேளை அது இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நிஃப்டியில் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டே சார்ட்ல பார்க்கும்பொழுது 24,600 அப்படின்ற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,600 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ விவேப்பை பார்க்கும்பொழுது நமக்கு அது கிளியராக தெரியும். ஸோ குவார்டர்லி விவேப் வந்து பார்த்தீங்கன்னா 24,600லையும் 24,483 இது ரெண்டுலையும் இருக்கு. ஸோ விழும் பட்சத்தில் ஒரு 200 பாயிண்ட் விழுந்தது அப்படின்னா 24,600ல விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் மேலே போவதற்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு அதாவது மண்டே வந்து 24,500 உடைக்குதான்னு பார்க்கணும். அப்படி உடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபால் இருக்கான வாய்ப்பு இருக்கு. சாரி 24,500 பாருங்க 24,750 வந்து உடைக்கும் பட்சத்தில்
அது வந்து கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.